இந்த லாட்ரி வந்து இங்கே காட்டன் அப்படின்னு சொல்லுவோம், அது எப்படி இருக்குன்னு கூட நான் பார்த்தது கிடையாது. பட் என்னென்னா நம்மக்கிட்ட ஒரு புகார்கள் வருது, அதாவது குடும்ப பெண்கள் இந்த மாதிரி சார் என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு லாட்ரி சீட் வாங்கி அதில் அடிக்ட் ஆகிட்டாரு, இதை வந்து எப்படியாவது எதனா பண்ணி எங்களுக்கு தடுங்க. ஏன்னா அந்த வருமானத்தை வச்சு அவங்களால ஒரு வேளை சாப்பிட முடியும். இதை எடுத்துகிட்டு போய் லாட்ரியில் போட்டு அந்த அந்த போதைக்கு நம்ம அடிமையாகும் பொழுது இது வந்து ஒரு குடும்பமே பாதிக்கப்படுது. ஸோ இதை நாங்கள் சீரியஸாக ஒரு ப்ராப்ளமாக கையில் எடுத்து வீடியோ டாக்குமெண்ட் பண்ணுறோம். லாட்ரி விற்கிறத யார் யார் விற்கிறா என்னென்ன பண்ணுறான்ட்டு மொத்த டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். கம்ப்ளைண்ட் பண்ண உடனே ஒரு வாரம் அவங்க இந்த கம்ப்ளைண்ட்டே எடுக்கலை. சார் என்ன சார் நம்மளுக்குள்ளே என்ன வேறு போலீஸு, சரி ஓகே இவங்க எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு கம்ப்ளைண்ட்டு ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புகிறேன். இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் கமிஷனர், டெபுட்டி கமிஷனர், கமிஷனர், டிஜிபி எல்லாருக்குமே நோட்டீஸ் அனுப்புகிறோம். ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பின உடனே எனக்கு அக்னாலஜ்மெண்ட் வந்துருச்சு, உங்கள் கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணிவிட்டோன்னு சைன் போட்டு வாங்குறாங்க. வாங்கிட்டு எனக்கு எந்த ஃபோனுமே வரல. நானே கால் பண்ணி என்னங்க இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், சென்சேஷனலாக கொடுத்துருக்கேன், நான் ஒரு பெட்டிஷனர் என்ன விசாரிக்க மாட்டேங்க கூப்பிட்டுனோன்னு உடனே கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அந்த லாட்ரி விற்கிறோட பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. பிடிச்சிட்டு வந்து என் முன்னாடி அவர் நிற்கிறாரு, நாங்கள் உட்காந்துட்ருக்கோம். அப்படியே அவர் கொஞ்ச நாளும் அந்த சப் இன்ஸ்பெக்டர் மேலேயும் கீழேயும் பார்த்தாரு, ஏதோ சொல்ல வந்தார். அவருக்கு சரிங்க சார் சொல்லுங்கள், என்ன ஓப்பனாக சொல்லுங்கள். இல்லை சார் இந்த மாதிரி கேஸ் போட சொல்லிட்டாரு, கேஸ் போடுறேன், நாங்கள் வந்து ரிமாண்ட் பண்ண முடியாது, ஸ்டேஷன் பெயிலில் விட்டுறேன் அப்படின்னாரு. சரி நீங்கள் ரிமாண்ட் பண்ண வேண்டாம், எனக்கு தேவை அவர் விற்கக்கூடாது, அவர் ஜெயிலுக்கு அனுப்பணுன்றது என்னோடய எண்ணம் கிடையாது. அவர் விற்கக்கூடாது, அதுக்கு உத்தரவாதம் கொடுங்க, அவர்கிட்ட எழுதி வாங்குங்க, ஆஸ் எ கம்ப்ளைண்ட்ன்ற அடிப்படையில் எனக்கு ஒரு எஃப்ஐஆர் காப்பி கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஓகே அப்படின்ட்டு அவர் எழுதி கொடுத்துட்டு போயிட்டார், முடிஞ்சுது. அது காவலர்கள் வாங்குகிற காசுக்கு வேலை செய்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அது எப்படின்னா வேலை செய்கிறாங்க, அதாவது நம்ம சும்மா அதுவும் சொல்லக்கூடாது, அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குது, நிறைய கேஸை விசாரிக்கிறாங்க. நாங்கள் கண்முன்னா பார்த்துருக்கோம். சில காவலர்கள்லாம் சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமலாம் வேலை செஞ்சு நான் பார்த்துருக்கேன். ஒரு சில காவலர்கள் இந்த மாதிரி லாட்ரியை என்கரேஜ் பண்ணுறது, அவங்ககிட்ட ஏதாவது ஒரு பணம் வாங்குறது, இந்த மாதிரி வேலையை பண்ணுறாங்க. ஸோ இது மட்டும்தான் நமக்கு அதிருப்தி, வேறு எதுவுமே இதில் கிடையாது. அப்புறம் என்னென்னா இந்த சந்துரு, இந்த லாட்ரி அதிபர் சந்துரு, அவர் பேர் சந்துரு, அவர் என்னென்னா அடுத்த நாள் கம்ப்ளைண்ட் கொடுத்த அடுத்த நாளே விற்க ஆரம்பிச்சிட்டார். நான் மறுபடியும் போய் அதை வீடியோ எடுத்து மறுபடியும் போய் ஸ்டேஷனில் சார் இந்த மாதிரி ஒரு விற்கிறாருங்க, என்னங்க சார் இதை திருப்பி விற்கிறாரு பாருங்கள், நீங்கள் கூப்பிட்டு சொல்லி வான் பண்ணி திருப்பி விற்கிறாருன்னு சொன்ன உடனே போலீஸ் என்ன பண்ணுறாங்க, சரி சார் நான் அவரை கூப்பிட்றேன் நடவடிக்கை எடுக்கிறேன்ட்டு அப்படியே எடுக்கலை. சார் நானும் அதுக்கப்புறம் பெருசாக அதை போய் எதுவும் ஃபாலோ பண்ணிக்கல. பட் அது இதையும் பொதுநல வழக்காக போடலான்னு இருக்கேன் நான். ஏன்னா நமக்கு ஒரு கிரேட் இருக்குது. நம்ம சும்மா போய் சார் இதை எடுங்கன்னு நம்ம சொன்னால் நமக்கு படித்ததுக்கு எந்த மரியாதையும் இருக்காது. ஒரு வாட்டி கம்ப்ளைண்ட் கொடுக்குறோமா, நடவடிக்கை எடுக்கலையா, உடனே அடுத்த ப்ரொசீஜர் போயிடணும். உடனே டிசி பார்க்கணும், கமிஷனர் பார்க்கணும், டிஜிபி பார்க்கணும், இந்த கிரேடில் போகணும். அவங்களும் நடவடிக்கை எடுக்கலையா, அப்போ தான் நம்ம கோர்ட்டுக்கு வர முடியும். கோர்ட்டுக்கு வந்து கேஸ் ஃபைல் பண்ணுவோம், எல்லாரும் பதில் சொல்ல போகிறாங்க சட்டத்துக்கு முன்னாடி. ஒரு குற்றம் நடக்குது, அது நடக்கும் போது நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், விசாரிக்கிறாங்க, வழக்கு நம்ம கொடுக்குறவங்களையும் விசாரிக்கிறாங்க, அந்த வழக்கையும் விசாரிக்கிறாங்க. ஆனாலுமே அதில் வந்து சரியான தண்டனை கொடுக்காம மறுநாளே அந்த குற்றவாளி அதே செயலை செய்கிறாரு. அப்படிங்கும்போது அங்கே என்ன நடக்குது, பணம் வந்து அங்கே அதிகமாக பாதிக்கப்படுறவர் வந்து கொடுக்குறாருன்னு நினைக்கிறீங்களா? இதை பணன்றதை விட இங்கே வேறு என்ன நடந்திருக்கோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை அவர் வேறு ஏதாவது அரசியல் பின்புலத்தில் கூட அவர் செஞ்சுக்கிறார். அரசியல் பின்புலம் இருந்தாலுமே பணம் கொடுக்கணும். அவருக்கு என்ன தைரியம், இன்னைக்கு பண்ணோம், நம்ம ஸ்டேஷன் போயிட்டு வந்துட்டோம், நாளைக்கு நம்ம பண்ணுவோம், அப்போ அதே மாதிரி நம்ம வந்து பணம் கொடுக்குறோம், ஒரு இயல்பாகிடுது அவருக்கு. இல்லை நம்ம பணம் கொடுக்குறோம், நம்மளை யாரும் எதுவுமே பண்ண முடியாது, நம்ம தான் போலீஸை சரி கட்டிடுவோன்ற ஒரு எண்ணம், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஊருக்கு எங்களை அரங்காவலருக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு? இது நல்ல கொஸ்டின். இப்போது இந்த லாட்ரி அதிபர் இருக்கார் இல்லையா, இவர் வந்து அந்த அரங்காவலர் ரியல் எஸ்டேட் பண்ணுறாருல கோயில் இடத்துல, அங்கே போய் இடம் வாங்குறாரு. இப்போ புரியுதுங்களா என்ன தொடர்புன்னு? இந்த லாட்ரி அதிபர் கோவில் நிலத்தை வாங்குறாரு, கோவில் நிலத்தை விற்கிற அதிகாரம் அரங்காவலர் கிடையாது, இந்த அறநிலையத்துறைக்கே கிடையாது. கோவில் நிலம் எவ்வளோ பரப்பளவு, இப்போ எவ்வளோ பரப்பளவு இது மாதிரி விற்றுருக்காங்க? கிட்டத்தட்ட அது ஒரு 2.5 ஏக்கர். நாங்கள் இப்போ 2.5லேருந்து 3-4 ஏக்கர் வரும். இப்போதைக்கு ஒரு 10 வீடு தான் பண்ணாங்க, அதுக்குள்ளே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ அந்த 10 வீட்டில் பணம் கொடுத்துருப்பாங்க, எப்படியும் குறைந்தது 2-3 லட்சங்கள் கொடுத்துருப்பாங்க இல்லையா? இப்போ ஒருவேளை அரசாங்கம் ஒரு கிரவுண்டு 40 லட்ச ரூபாய் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ஓரளவுக்கு பெரிய தொகையை தான் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அரசாங்கம் இதை வந்து அவங்களெல்லாம் வெளியேற சொன்னால் இந்த பணம் கொடுத்தவங்களுக்கு பணம் எப்படி பாதிக்கப்பட்ட அந்த அரங்காவலர்கிட்ட இருந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு வாங்கி அரசாங்கம் கொடுத்துருமா, இல்லை அந்த பணம் வந்து அரங்காவலர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க? என்ன பண்ணோம்னா
நீங்கள் சொல்ல கரெக்டாக ஒரு கொஸ்டின். இந்த அறநிலையத்துறை எல்லாரையும் வெளியே அனுப்பும்பொழுது யாரும் வீடு கட்டியிருக்காங்களே, வீடு கட்டினவங்க பணம் கொடுத்து வந்திருக்காங்க தானே சொல்கிறீங்க. பணம் கொடுத்து வாங்கினது அவங்களுடைய தப்பு. இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க, நீங்கள் வந்து லீகல் செக் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பாக பண்ணணும். ஒரு 5000 ரூபாய் ஆகுமா, ஒரு 2000 ரூபாய் ஆகுமா, இல்லை தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்தா சும்மா பண்ணி கொடுக்கும். 40 லட்ச ரூபா செலவு பண்ணி நம்ம வாங்கும் போது நமக்கு அது சேஃபாக இருக்கிறதுக்கு அதில் ஒரு 1 லட்ச ரூபா செலவு பண்ணலாமே. ஓகே, அப்போ நீங்கள் வந்து லீகல் செக் பண்ணாமல் இப்போ லீகல் செக் பண்ணி ஒரு வழக்கறிஞர்கிட்ட இந்த இடத்தோடைய டாக்குமெண்ட்டை போய் கொடுக்குறீங்க. முதல்ல அந்த இடத்துக்கு டாக்குமெண்ட் கிடையாது, அது வேறு விஷயம். கொடுக்குறீங்கன்னா ஏம்மா இது கோவில் நிலமாச்சே, இது எப்படி நீ வாங்குறேன்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு சட்ட வல்லுநர் கேட்பாங்க. அப்போது தெரிஞ்சு தானே வாங்குற, அப்போ உனக்கு லாஸ் ஆனாலும் அதுக்கு நீ தானே பொறுப்பு. நாளைக்கு இந்த அறநிலையத்துறை வந்து எல்லாரையும் காலி பண்ண சொல்லி நோட்டீஸ் அனுப்பினாலும் அவங்க போய் தர்மகர்த்தா மேலே தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இவர் என்னை ஏமாற்றி கோயில் நட வித்துட்டாருன்னு. அப்போ என்ன கேட்பாங்கன்னா, உன்னை ஏமாற்றி எப்படி கோயில் நட விற்க முடியும், எப்படி விற்க முடியும்? தெரிஞ்சு தானே வாங்குற. அப்போ அந்த பணம் வந்து அவங்க லாஸ் தான், அவங்க கம்ப்ளைண்ட்டும் போக முடியாது. அவர் தப்பு பண்ணார், கரெக்ட். நீ ஏன் தப்பு பண்ண, நீ ஏன் வாங்கின, அப்போ அதுவும் தப்பு தானே. ஸோ இதை நம்ம லீகலாக போனாங்கன்னா அவங்க பக்கம் நிற்காது. இதை தெரிஞ்சு தான் அவங்க வாங்குறாங்க அந்த இடத்த. இந்த லாட்டரி சீட்டு அங்கே அந்த பக்கம் தர்மகர்த்தா 2 பேருமே அங்கே இடம் சேல்ஸ் பண்ணுற அதில் ஒரு நட்பில் வராங்க. ஸோ இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை இவங்ககிட்ட பணம் வாங்கிட்டு எடுக்காமல் இருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து எடுக்கலை, அடுத்த கட்டமாக நம்ம வந்து நீதிமன்றம் நாட போகிறோமா? இப்போது எடுக்கலை. இப்போது அது எனக்கும் கொஞ்சம் சில வேலைகள் இருக்குது. இப்போ எனக்கு வந்து இப்போ நம்ம இதையே பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்போ நமக்கும் சில ப்ரொஃபஷன், இப்போ நம்ம என்னென்னா இப்போ ஒரு கேஸ் போகிறோம் அப்படின்னா நமக்கும் அதை ஏன் பண்ணணும், நம்மளும் அடுத்தடுத்த கிரேடுக்கு போயிட்டே இருக்கணும். இப்போ பொதுநல வழக்குன்னும் போது நம்ம மொத்தமாக அதை அர்ப்பணிக்கிறதுக்கான, இப்போ நம்ம யாருமே கடவுள் கிடையாது, எல்லோரும் மனுஷங்க தான். ஸோ நானும் கொஞ்சம் ஃப்ரீயான உடனே கண்டிப்பாக வந்து பொதுநல வழக்கு இந்த லாட்ரிக்கு வந்து நான் போடுவேன். போட்டுட்டு இதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள், காவல் அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் எல்லாருமே கோர்ட்டில் பதில் சொல்ல போகிறாங்க. உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்பாங்க. விற்கிற வீடியோ ஃபுட்டேஜ் காட்ட போகிறேன், கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு ஃபஸ்ட் எஃப்ஐஆர் காட்ட போகிறேன், 2வது கம்ப்ளைண்ட் பண்ண கம்ப்ளைண்ட் காப்பி காட்ட போகிறேன். இது போதும். அதுவும் இல்லாமல் ஐஎஸ் ரிப்போர்ட்லேருந்து எல்லாமே போயிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி விற்கிறாங்க எவ்வளோ இதெல்லாம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இன்டெலிஜென்ஸ்லாம் எவ்வளோ பேர் சொல்கிறாங்க. பட் எதுவுமே வாங்காமல் விற்கிறான் அப்படின்னா என்னைக்கு இருந்தாலும் அவங்களுக்கு அது ஆபத்து தான்.